இன்னைக்கு வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் உடைய இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் பார்ட் 2 வீடியோ வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு, நீங்கள் சமீப காலமாக நன்றாக தூங்குகின்றீர்களா? நான் வந்து ஒருத்தவங்க கிட்ட கேட்குறேன், நீங்கள் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கீங்களா, தூங்கி கொண்டு இருக்கீங்களா? ஸோ நான் வந்து அவங்க வந்து ப்ரீவியஸ் லாஸ்ட் இயர்லேருந்து நல்லா தூங்கிட்டு இருக்கலாம், இந்த இயர் நல்லா தூங்கிட்டு இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து கேட்குறேன், நீங்கள் நல்லா தூங்கி கொண்டிருக்கிறீர்களா அப்படின்னு கேட்குறப்ப அது வந்து எப்படி இங்கிலீஷில் எழுதணும் அப்படின்னா, நீங்கள் நான் சமீப காலமாக, லேட்லி நன்றாக அப்படின்னா வெல், தூங்கு அப்படின்னா ஸ்லீப், கிரி கிரீர்களா அப்படின்னா கொண்டிருக்கிறீர்களா, அதே ஹாவ் பீன். அப்போ எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? ஹாவ் யூ பீன் ஸ்லீப்பிங் வெல் லேட்லி? நீங்கள் சமீப காலமாக நன்றாக தூங்கி கொண்டிருக்கிறீர்களா அப்படின்னு கேட்குறப்ப நம்ம வந்து இன்ட்ராகேட்டிவில் கேட்கலாம். ஓகேங்களா? செகண்ட் பார்க்கலாமா? அவன் தனது பியானோ பாடங்களை பயிற்சி செய்து வருகிறாளா அவள்? ஸோ இது என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன். 2024 பியானோ கிளாஸ் போயிட்டுருக்குது, 2025 போயிட்டுருக்கு, 2026 போயிட்டுருக்கு. ஸ்டில் அவங்க வந்து பியானோ வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்காங்க. நான் வந்து அவங்கள கேட்குறேன், அவங்க வந்து நல்லா பியானோ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்களா, ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காளா அவங்க வந்து பியானோ கிளாஸ் போகிறாங்கல்ல, ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்களா அப்படின்னு நான் கேட்குறப்ப, அப்போ வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா, ஹாஸ் பீன் ஐஎன்ஜி யூஸ் பண்ணோம். அவள்னா ஷி, தனது அப்படின்னா ஹர், பியானோனா பியானோ, பாடங்களை லெசன், பயிற்சினா ப்ராக்டிஸ், செய்து கொண்டு வருகிறாளா ஐஎன்ஜி ப்ளஸ் ஹாஸ் பீன். ஹாஸ் ஷி பீன் ப்ராக்டிஸிங் ஹர் பியானோ லெசன் அப்படின்னு கேட்குறேன். அவள் பியானோ லெசன் அதாவது ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு நான் கொஷின் கேட்குறேன். இப்போ இது நார்மல் சென்டென்ஸில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, நான் பியானோ வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, ஐ ஹவ் பீன் ப்ராக்டிஸிங் பியானோ லெசன் அப்படின்னு. இதே இன்ட்ராகேட்டிவில் கேட்குறப்ப, ஹாஸ் ஷி பீன் ப்ராக்டிஸிங் ஹர் பியானோ லெசன் அப்படின்னு வரும். ஓகேங்களா? தேர்ட் பார்க்கலாமா? அவர்கள் வேலை விஷயமாக பயணம் செய்து கொண்டிருக்கிறார்களா? ஒருத்தவங்களுக்கு வந்து இப்போதான் காலேஜ் முடிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஜாப் வந்து சர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. எவ்வளோ டேஸ் அப்படின்னு நம்மளுக்கு தெரில. நம்ம வந்து என்ன கேட்குறோம், அவங்க வந்து வேலை விஷயமா வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்களா அப்படின்னு கேட்குறோம். ஸ்டில் அவங்க வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க, ட்ராவல் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. 2025 கிராஜுவேட் ஆனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மார்ச்சில் பண்ணிகிட்ருக்காங்கன்னா ஏப்ரல், அதுக்கப்புறமேட்டுக்கு 5th மந்த், அதுலேயும் அப்படியே தான் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டே தான் இருக்காங்களா இன்னும் அவங்க வந்து ஜாப் கிடைக்கல, இன்னும் அவங்க வந்து ட்ராவல் பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்குறப்ப நம்ம வந்து ஹாவ் பீன் யூஸ் பண்ணுவோம். அவர்கள்னா தி, வேலைனா ஒர்க், விஷயமாக அப்படின்னா ஃபார், வேலை விஷயமாகனா ஃபார் ஒர்க், பயணம்னா ட்ராவல், செய்து கொண்டிருக்கிறார்களா அப்படின்னா ஹாவ் பீன் வரும். ஸோ ஹாவ் தே பீன் ட்ராவலிங் ஃபார் ஒர்க்? அவர்கள் வேலை விஷயமாக பயணம் செய்து கொண்டிருக்கிறார்களா அப்படின்னு கேட்குறப்ப, அவர் ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டு வருகிறாரா? ஸோ நான் வந்து கேட்குறேன் ஒரு பர்சன் கிட்ட, இது வந்து நான் வச்சுக்கோங்களேன், இது யாரோ ஒரு பர்சன் கிட்ட வந்து நான் கேட்குறேன், யாரை பற்றி? இந்த பர்சனை பற்றி. நான் வந்து இவங்ககிட்ட கேட்குறேன், அவங்க வந்து ஹெல்த்தி ஃபுட்டை சாப்பிட்ருக்காங்களா, இன்னும் அவங்க வந்து சாப்பிட்ருக்காங்களா, கண்டினியூவாக போயிட்டே இருக்கு. ஸோ அப்போ எப்படி கேட்கலாம்? ஹேஸ் ஹி பீன் ஈட்டிங் ஹெல்த்தி ஃபுட்? அவர்னா ஹி, ஆரோக்கியமான ஹெல்த்தி, ஃபுட் அப்படின்னா உணவு, சாப்பிட்டு அப்படின்னா ஈட், வருகிறானா வந்து கொண்டிருக்கிறாரா, ஐஎன்ஜி ப்ளஸ் has been. அப்போ has he been eating healthy food? ஃபோர்த்து பார்க்கலாமா? நாம் சரியான இலக்குகளில் கவனம் செலுத்தி வருகிறோமா? நாம் அப்படின்னா வி, சரியானனா ரைட், இலக்குகளில் அப்படின்னா இல்லைனா ஆன், இலக்குனா கோல், கவனம்னா ஃபோக்கஸ், செலுத்தி வருகிறோமா ஐஎன்ஜி ப்ளஸ் ஹாபின். ஒரு விஷயம் வந்து இப்போ ஏதாச்சும் ஒரு காலேஜ், ஏதாச்சும் ஒரு விளையாண்டுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். சின்ஸ் நம்ம வந்து ஒரு கரெக்டாக நம்ம விளையாடணும்னு வச்சுக்கோங்க, கிரிக்கெட் விளையாண்டுருக்கோம் ஒரு ஏதோ காம்படிஷனுக்காக. 2012 வைக்கிறோம், 2013 போகிறோம், 2015 ஸ்டில் அவங்க வந்து போயிட்டே தான் இருக்காங்க. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நம்ம ஒரு கோல் வச்சுருக்கோம், அதை நம்ம கரெக்டாக போயிட்டே தான் இருக்கோமா, இன்னும் அவங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, போயிட்டே தான் இருக்காங்க. ஒரு கொஷின் மார்க், நம்ம கரெக்டாக தான் போயிட்டு இருக்கோமா அப்படின்னு கேட்குறப்ப ஹாவ் வி பீன் ஃபோக்கஸிங் ஆன் தி ரைட் கோல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தேங்க்யூ.